நாம் அனைவரும் நித்திரை அடைவதில்லை. ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும் அப்பொழுது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே 1 கொரிந்தியர் 15 பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அதிலே சொல்லியிருக்கு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தில் பாவத்தின் பலனாத்தையும் போய் நிற்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற மனிதர்கள் நியாயப்பிரமாணத்தில் நின்றோம்னாலே நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தான் 100க்கு 100 உண்மை. அவருடைய போதனைகளை கேட்கலை. அதனால் நாம் பாவிகளாகத்தான் இருக்கிறோம். நமக்கு கட்டாயம் 100% ஆக்கினை தான் உண்டு, அதாவது நரகம்தான் உண்டு. ஏனென்றால் அவருடைய இரத்தத்திலையும் அவருடைய மாம்சத்திலையும் பங்கு பெற்றிருந்தால் நீங்கள் விடுதலை ஆகிருப்பீங்க. அதனால் உண்டாகக்கூடிய பலன் உங்களுக்கு ஜீவன் இருந்திருக்கும். ஜீவன் இருந்ததுன்னா நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் முன்னாடி நீங்கள் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? வசனம் என்னன்னா, தெய்வம் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவன் உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சத்தியம் இருக்குது. இந்த சத்தியமெல்லாம் புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள், அதாவது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு இது பொருந்தாது. கடைசி காலம், தேவனுடைய சத்தியம் நிறைவேறும் காலம். அனைவரும் தேவனுடைய சத்தியத்தை தெரிந்து கொள்வோம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துருவாகிய மரணத்திலிருந்து விடுதலையாவோம். மரணத்தை ஜெயிக்கக்கூடிய வழியை தெரிந்து கொள்வோம். கிறிஸ்து வருகையின் போது ஜீவனோடு மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய தகுதியுடையவர்களாக இப்போது உள்ள மனிதர்கள் ஆவோம். கூடிய விரைவில் கிறிஸ்துவின் காலம் வருகிறது.